நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் பின்பற்றுவதற்கும் உரிய பண்புகளின் தொகுப்பாக வாழும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பெருமைப்படுவதற்குரிய ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் முதலில் நம்முடைய மனதில் எழக்கூடிய உணர்வாக இருக்கிறது. ஒரு தலைவரை, நம்முடைய தலைவரை கொள்கை தலைவராக, இயக்க தலைவராக, குடும்ப தலைவராக, தனிப்பட்ட வழிகாட்டியாக, இத்தனை வகையிலும் பின்பற்றத்தக்க ஒரு தகைசால் தமிழரை நாம் தலைவராக கொண்டிருக்கிறோம். அந்த பெருமையை நமக்கு அளித்ததற்காக முதலில் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இரண்டாவது, தந்தை பெரியாரால் ஒரு குறிப்பிட்ட வயதில் இருந்து கண்காணிக்கப்பட்டு அதன் பின் பெரியார் என்கிற பட்டறையில் உலைக்களத்தில் தயாரிக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு அளிக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பாகவே வாழ்ந்து வருகிறார். அந்த தொண்டு வாழ்க்கைக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கல்வி, பணி, திருமணம் இவைதான் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை உரிமைகள். இவற்றை எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களுக்காக நாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அந்த கல்வி கற்ற முறையை பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாடினார். ஆசிரியர் ஐயா அவர்களை பற்றி, உண்டிக்கல்ல உயர்வுக்கல்ல அண்டி பிறரை அழிப்பதற்கல்ல தொண்டுக்கெனவே கல்வித்துறையில் சேர்ந்தோம் என்று. எவ்வளவுதான காரணங்கள் இருக்க முடியும்? உண்டிக்கல்ல உயர்வுக்கல்ல. பல பேர் தங்களுடைய கல்வியால் மற்றவர்களை அழிப்பதை பார்த்திருக்கிறோம். அப்படி அண்டி பிறரை அழிப்பதற்கல்ல, தொண்டுக்காக கல்வி கற்ற ஒருவர் என்று அத்தகைய ஒரு மாபெரும் கவிஞர் ஒருவரை பற்றி பாடினார் என்றால் அது நம்முடைய ஆசிரியரை பற்றிதான். அப்படி பாடியதை ஆசிரியர் வாழ்க்கை மெய்ப்பித்தது எப்படி என்றால், அவருடைய சிறந்த அறிவு, மதிநுட்பம். ஒரு வழக்கறிஞராக அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திலும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக அவர் இருந்திருப்பார். ஏனென்றால் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு முன்னால் அதற்கான முழு தரவுகளோடு ஆய்வுகளோடு சொல்ல வேண்டும் என்கிற தயாரிப்பு. இது எந்த ஒரு மேடைக்காக அல்ல. நாம் ஒன்றை சொல்லுகிறோம் என்றால் அது சரியாக இருக்க வேண்டும் என்கிற தன்னை பற்றிய மதிப்பீடு. அவற்றை சொல்லும் பொழுது முன்பின்னாகவோ குழப்பத்துடனோ ஏதேனும் ஒன்றை சந்தேகமாகவோ, நினைவு குறிப்பிலிருந்து சொல்லுகிறேன், அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் என்கிற வளைவுகளுடனோ பேசாமல் திட்டவட்டமாக பேசுவது. இந்த கருத்தோடு நீங்கள் உடன்படலாம் அல்லது முரண்படலாம், ஆனால் என் கருத்து இதுதான் என்று தெளிவாக சொல்லுகிற முறை. அடுத்து, தான் எடுத்துக்கொண்ட கருத்து கேட்பவர் மனதில் அதனுடைய நியாயத்தை உணரும் அளவிற்கு பதிய வேண்டும் என்கிற முனைப்பு. தன்னுடைய பேச்சாற்றலை பற்றிய முனைப்பு அல்ல அது. தன்னுடைய கருத்து அவர்கள் மனதில் சந்தேகத்திற்கிடமில்லாமல் தனது நியாயத்தை உணரும்படியாக செய்ய வேண்டும். இவை ஆசிரியருடைய பேச்சு உரையில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள். இத்தகைய சிறப்புகளோடு ஒருவர் ஆசிரியரின் உழைப்போடு அர்ப்பணிப்போடு ஒரு வழக்கறிஞராக மட்டுமே பணியாற்றி இருந்தால் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய செல்வ வளத்தை நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய ஒரு கல்வியை, அத்தகைய ஒரு பயிற்சியை மேற்கொண்டு
ஆசிரியர் அவர்கள் சிறந்த வழக்கறிஞரின் இளைய வழக்கறிஞராக கற்று தனியாகவும் வழக்குகள் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஐயா அவர்கள் அழைத்தார். இப்படி அப்படியும் வந்து கொண்டிருக்க வேண்டாம், முழு நேர பணிக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னவுடன், இல்லை நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், இது தொழில், இதில் எனக்கு இவ்வளவு பயன் இருக்கிறது, நான் இதையும் பார்க்கிறேன் அதையும் பார்க்கிறேன் என்ற எந்த விளக்கமும் இல்லாமல் அப்படியே தன் கட்டுகளை தன் தோழர்களிடம் கொடுத்துவிட்டு தந்தை பெரியாரிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட அந்த வாழ்க்கையைத்தான் தன்னலமற்ற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல முடியும். அத்தகைய ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை. அடுத்து தொண்டு வாழ்க்கை. அந்த தொண்டு வாழ்க்கையில் அவர் தடம் புரண்டதில்லை. எக்காலகட்டத்தும் அவர் இளையவராகவோ மாணவராகவோ அப்போது அப்படி இருந்தார், இப்போது இப்படி இருந்தார் என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை. ஏனென்றால் தமிழன் அடிமை தவிர்த்து குன்றென நிமிர்தல் வேண்டும் என்ற பெரியார் ஆணை ஒன்றே பெரிதென கருதிய கருத்து வீரமணியை வீண் செயல் எதிலும் வீழ்த்தவில்லை. இவ்வளவுதான். காரணம் என்ன, காரியம் என்ன என்பதை புரட்சி கவிஞர் விளக்கினார் 4 வரிகளில். தந்தை பெரியார் ஆணை ஒன்றே, அதிலும் தமிழன் அடிமை தவிர்த்து குன்றென நிமிர்தல் வேண்டும் என்ற தந்தை பெரியார் ஆணை ஒன்றே பெரிதென கருதிய கருத்து. அந்த பெரியார் ஆணை ஒன்றே தான் இன்று வரை அவரை வழி நடத்தும் கருத்து. அதுதான் தடம் மாறாமல் எக்காலகட்டத்திலும் அவர் இப்படித்தான் எனும்படியாக இன்றைக்கும் நம் முன்னால் நடமாடி கொண்டிருக்கிறார். ஒரு தத்துவ பாடமாகும். தனி வாழ்க்கை வேறு, தத்துவம் வேறு அல்ல. இந்த தத்துவம் தான் அவர் வாழ்க்கை. இந்த தத்துவத்துக்காகத்தான் அந்த வாழ்க்கை. அண்மையில் ஐயா அவர்களுக்கு நாம் நடத்திய பாராட்டு விழாவில் 90 அது விழாவின் தலைப்பு 90 ஆண்டு வாழ்க்கையில் 80 ஆண்டு தொண்டு பணி என்கிற அந்த கருத்தை எல்லோரும் அதே முறையில் பேசிய பொழுது அதனை ஏற்று நன்றி சொல்ல அந்த ஆசிரியர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், 90 80 அல்ல, அந்த 80ஆல் தான் இந்த 90, அந்த 80ஆல் தான் இந்த 90. அந்த 2 சொற்களில் அடங்கிவிட்டது இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியும் இயக்கமும் நம்பிக்கையும் எத்தகைய ஒரு தலைவர் கையில் இருக்கிறது என்பது. இத்தகைய வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போனால் இவையெல்லாம் ஆசிரியர் அவர்களை பற்றி ஆய்வு செய்து எழுத வேண்டிய செய்திகள். ஆனால் அவரோடு பழகி கொண்டிருக்கிற பல பேர், பல்வேறு வயதினர் இங்கே இணைந்திருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், ஆசிரியரோடு 10 நிமிடம் பேசிவிட்டு வந்தால் நாம் ஒரு புதிய செய்தியை படித்தவர்களாகத்தான் வெளியே வந்தோம். எதுவுமே தெரியாவிட்டாலும் எப்படி ஒரு என்சைக்ளோபீடியா புத்தகத்தை இலக்கில்லாமல் புரட்டினால் கூட புரட்டிய பக்கத்துல ஒரு செய்தி கிடைக்கும். அது ஆப்பிளில் இந்த சத்து இருக்கிறது என்பதாக இருக்கலாம், அல்லது இப்படி புத்தகத்தை வைத்துக் கொண்டு படிக்காதீர்கள் என்பதாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டுதான் வெளியே வருவோம். அப்படி ஆசிரியர் அவர்கள் சொன்னால் அதில் ஒரு பொருள் இருக்கும் என்று ஆசிரியரை விட இளையவர்கள் அல்ல, அவரை விட மூத்த தலைவர்களே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வரை 91ஆம் வயதிலும் தொடர்கின்றன என்பது வியப்புக்குரிய ஒரு வாழ்க்கை வரலாறு. அண்மையில் இந்த குலக்கல்வியை மீண்டும் கொண்டு வரக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை ஆகஸ்ட் 15 அன்று இந்திய பிரதமர் அறிவித்து விட்டார். அதை பற்றி எல்லோரும் இது சரியா தவறா என்று சிலருக்கு மயக்கம், இன்னும் சிலர் இல்லை தொழிற்கல்விக்கு உதவுகிறார்கள் என்று அதனை புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை பற்றிய முதல் விமர்சனம் விடுதலையில் வந்தது.
அடுத்து அதனை எதிர்ப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை ஆசிரியர் அவர்கள் திடலில் கூட்டிய பொழுது அனைத்து கட்சி தலைவர்களும் தெரிவித்த செய்தி, நாங்கள் இந்த உள் அர்த்தத்தை கோணத்தை இப்படி நினைத்து பார்க்கவே இல்லை. ஆசிரியர் தான் இதனுடைய ஆபத்தை முதலில் இப்படி அபாய ஒலி எழுப்பி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அறிக்கையும் ஆசிரியருடைய அழைப்பும் வந்த பிறகுதான் நாங்கள் இதனுடைய ஆபத்தை புரிந்து கொண்டோம் என்பதை தனியாக அல்ல, பலர் வெளிப்படையாக அந்த கூட்டத்திலேயே சொன்னார்கள். அப்படி ஒரு பெருமையை நம்முடைய இயக்கத்திற்கு அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளையவர்களை வளர்ப்பதிலும் அதனிலும் இளையவர்களை முளையிலேயே அவர்களுடைய கொள்கை அடையாளத்தை கண்டு அதனை நாம் மேலும் செழிப்பாக வளர்ப்பதற்கு அடையாளம் சொல்லி பெரியார் பிஞ்சுகள் என்று கொண்டு வந்து அடுத்து மூத்தோர் முதியோர் வரை சிந்தனையாளர்களை இணைக்கவும் ஒவ்வொரு படிவமாக அந்த குழுக்களை இணைத்து செயல்படவும் ஆசிரியர் அவர்கள் காட்டுகிற வழி என்பது ஒரு இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல். ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதேனும் கணக்கு வழக்குகளை பற்றி பேசும் பொழுது சொல்லுவார்கள், அம்மா மணியம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு செக் எழுத சொன்னால் ஏதாவது ஒரு தவறு செய்து விடுவேன். ஒரு காசோலை எழுதும் பொழுது ஒன்று எண்ணில் தவறு நடக்கும், அல்லது எழுத்திலோ தேதியிலோ எங்காவது தவறு இருக்கும். ஆகவே ஒரு காசோலை எழுதுனாலும் தப்புதான் என்று அதனை அம்மா அவர்கள் உரிமையோடு கோபித்துக் கொள்ளுவார்கள். தப்பில்லாம எழுது என்று சொல்லுவார்கள் என்று அந்த நினைவு வரும் பொழுதெல்லாம் ஆசிரியர் அவர்கள் அதனை குறிப்பிடுகிறார்கள். அதை சொல்லுவதில் ஒன்றும் அவர்களுக்கு தயக்கம் இல்லை, அதுல ஒன்றும் வெட்கமும் இல்லை. ஏனென்றால் அப்படி ஒரு காசோலை எழுதும் போது கூட சில பிழையோடு எழுதினேன் என்று சொல்லுகிற ஆசிரியர் தான் இன்று இத்தனை நிறுவனங்களை இயக்குகிற தலைவராக இருக்கிறார். இத்தனை 1000 கோடிகள் பெரியாரின் சொத்து என்று மற்றவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்றால் அத்தனை சொத்தையும் காக்கக்கூடிய பெரும் சொத்தாக ஆசிரியரை தந்தை பெரியார் அடையாளம் கண்டார். யார் ஒருவரையும் நீங்கள் இதை படிங்கள், இந்த வேலைக்கு வாருங்கள், இன்னாரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட முடியாது. ஆனால் தந்தை பெரியாரால் அப்படி செய்ய முடிந்தது. அப்படி செய்வதற்கு அவர் உரிமை எடுத்துக்கொண்ட ஒருவர் நம்முடைய ஆசிரியர். அவருடைய திருமணத்தை இயக்கத்திற்கு இது தேவை, ஐயா அவர்கள் இயக்கத்திற்கு தேவை என்று நினைத்தவை 2. ஒன்று, அன்னை மணியம்மையாரோடு அவர் பதிவு செய்த திருமணம். 2வது, நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கு மோகனாம்மையாரோடு நடந்த திருமணம். இந்த 2ஐயுமே இயக்கத்திற்காக தந்தை பெரியார் செய்தார். அந்த நம்பிக்கையை அன்னை மணியம்மையார் எப்படி காப்பாற்றினாரோ அதை போலவே இன்னும் அதைவிட அதிகமான சவால்களை எதிர்கொண்டு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் காப்பாற்றினார். நான் சொல்லுவதற்கு இந்த வரலாறு முடியாமலே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆசிரியர் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது நம் அனைவருடைய காலத்தில் நடக்கிறது. அது நமக்கு இன்னும் பாடமாகவே இருக்கிறது. இன்னும் பல பேர் இங்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு கூடியிருக்கிறீர்கள். நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள், பேராசிரியர் சுபவி அவர்கள் இங்கு உரையாற்றவிருக்கிறார்கள். ஆசிரியர் ஐயா அவர்கள் காலையிலேயே 2 மணி நேரத்திற்கு மேலாக நின்று கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்விலும் அவர்களை அதிகமாக உட்கார வைக்க கூடாது என்று அக்கறையும் உள்ளுணர்வும் கூறுவதால் இன்னும் விரித்து சொல்லுவதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் இத்துடன் என்னுடைய வாழ்த்து உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஐயா, நீங்கள் ஐயாவையும் தாண்டி 100 ஆண்டுகள் அதற்கு மேலாக வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.